அன்னவைகள் புதவை ஆண்டாள் அரங்கற்கு பண்ணு திருப்பாவை பல்பதிகம் கிண்ணு செய்யால் பாடி கொடுத்தாள் நற்பாமாலை பூமாலை சூடி கொடுத்தாளை சொல்லு. அன்பர்களே, இன்று மார்கழி 14. அனைவருக்கும் நல்லதே நடக்க வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு நாம் நிகழ்ச்சியை தொடங்குகின்றோம். அன்பர்களே, திருப்பாவையில் 14வது பாசுரம். அந்த 14வது பாசுரத்தில் ஒரு பெண்ணை எழுப்புகின்றார்கள். அந்த பெண்ணை எழுப்புகின்ற பொழுது அந்த பெண்ணானவள் பொழுது புலர்ந்து விட்டதா என்று அப்படி கேள்வி கேட்கின்றாள். அப்படி கேள்வி கேட்கின்ற நேரத்தில் இங்கே வெளியிலே இருக்கக்கூடிய பெண்கள், உங்கள் புடக்கடை தோட்டத்து வாவியுள் செங்கடி நீர் வாய் நிகழ்ந்து ஆம்பல் வாய் கூம்பினகான். என்ன அழகா அப்படி அந்த ஆண்டாள் அந்த இயற்கையை, அந்த காலை எழுந்ததற்கு அடையாளமாக இருக்கக்கூடியதை சொல்கின்றாள். பாருங்கள், உங்கள் புடக்கடை தோட்டத்து வாவியுள், அதாவது உங்களுடைய வீட்டின் கொல்லைப்புறத்தில் அந்த ஆம்பல் வாய் கூம்பினகான். அப்படி சூரியன் அப்படியே எழுவதற்கு காரணமாக அந்த நீல நிறத்தில் இருக்கக்கூடிய கோலை பூக்கள் அப்படியே மூடிக்கொள்கின்றன, தாமரையானது மலர்கின்றது என்று அந்த பொழுது விடிதலுக்கு அடையாளமாக இருக்கக்கூடியவற்றை அப்படி இங்கே சொல்லி, நீ இன்னும் உறங்கிக் கொண்டிருக்கின்றாயே, அந்த கண்ணனுடைய பக்தியில் நாம் ஈடுபட வேண்டாமா என்று அப்படி உள்ளே இருக்கக்கூடிய பெண்ணை அழைக்கின்றார்கள். அப்படி அழைக்கின்ற பொழுது அன்பர்களே, இந்த பாசுரத்தில் எந்த இறைவனை நாம் பாடப் போகின்றோம் என்று சொன்னால், சங்கு சக்கரத்தோடு இருக்கக்கூடிய அந்த பங்கைய கண்ணானை பாடையிலோர் எம்பாவாய். சங்கு சக்கரத்தோடு இருக்கக்கூடிய இறைவன். அடாடா, அந்த கண்ணன் இருக்கின்றானே, அந்த கண்ணனை இவர்கள் பாடப் போகின்றார்கள். அந்த குணாளனை தன் மணாளனாக அடையப் போகின்றார்கள். ஆனால் அந்த கண்ணனும் இப்ப மனித குழந்தையா இருக்கான். ஆனால் அவதார ரகசியத்தை தெரிந்து கொண்ட பெண்களாக இவர்கள் இருக்கின்றார்கள் என்பதை ஆண்டாள் சூசகமாக இந்த பாடலின் வழியாக வெளிப்படுத்துகின்றாள். எப்படி என்று சொன்னால், அப்படி கண்ணன் பிறந்த உடனே சங்கு சக்கரத்தோடு தோன்றினான். நம்மளுக்கு இந்த வரலாறு தான் தெரியும், பாகவத புராணத்தில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய வரலாறு. அதனால இப்ப அந்த சங்கு சக்கரத்தோடு இருக்கக்கூடிய பங்கைய கண்ணானை, அதாவது தாமரை போன்ற கண்களை உடையவனை, அந்த ராஜீவ லோசனனை என்று அப்படி இப்பொழுது செந்தாமரை கண்ணனை நாம் பாடுவதற்காக புறப்பட வேண்டாமா என்று அழைக்கின்றார்கள். அந்த சங்கோடு சக்கரம் ஏந்தும் தடக்கையன் பங்கைய கண்ணானை என்று. இந்த சங்கோ சக்கரத்தோடு இருக்கக்கூடிய இறைவன் என்று சொன்னால் அன்பர்களே, அந்த திருமாலாகிய தெய்வத்தை நாம் இப்பொழுது கண்ணனாக அவன் தோன்றி இருக்கின்றான். எங்கு அந்த கண்ணனாக அப்படியே இந்த ஆயர்வாடிகளை வந்து எளிய தன்மையில் வாழ்ந்து வரக்கூடிய அந்த கண்ணனை நாம் இப்பொழுது அனைவரும் சென்று பாடப் போகின்றோம், வாருங்கள் என்று அப்படி உள்ளே இருக்கக்கூடிய பெண்ணை பார்த்து அழைக்கின்றார்கள். இந்த சங்கோடு சக்கரம் ஏந்தும் தடக்கையன் என்று சொல்கின்ற நேரத்தில் அன்பர்களே, நாகப்பட்டினத்தில் ஸ்ரீ சௌந்தரியராஜ பெருமாள், அந்த சௌந்தரியராஜ பெருமாளை திருமங்கை ஆழ்வார் மங்களாசாசனம் செய்கின்ற பொழுது அப்படியே ஊர் பேர் அனைத்தையும் மறந்து அவனுடைய அழகிலே ஈடுபட்டு, அச்சோ ஒருவர் அழகியவா என்று, ஆஹா இப்படிப்பட்ட அழகனே என்று குறிப்பிடுகின்றார். இப்படிப்பட்ட அழகனே என்று குறிப்பிடுகின்ற பொழுது அந்த பெருமாளை அனுபவிக்கின்ற நேரத்தில், தோழவள் நீல மனம் கொடுக்கும் சூழ்புணல் சூழ் குழந்தை கடந்த சேடல்கொள் என்று தெரிவிக்க மாட்டேன். அப்படி அந்த இறைவன் எப்படிப்பட்டவன் என்று சொன்னால், அப்படியே சங்கு சக்கரத்தோடு இருக்கக்கூடிய இறைவன் என்று அந்த பாசுரத்தில் அழுத்தம் திருத்தமாக அந்த சங்கையும் சக்கரத்தையும் வர்ணிக்கின்றார். இங்கு ஆண்டாள் நாச்சியாரை பார்த்தோம் என்று சொன்னாலும் இங்கு அப்படி சங்கு சக்கரத்தோடு இருக்கக்கூடிய பங்கைய கண்ணானை பாடையிலோர் எம்பாவா என்று அழைக்கின்றாள். திருவம்பாவையில் 14வது பாடல். அந்த 14வது பாடலில் பெண்கள் அனைவரும் திருக்குளத்தில் நீராடி கொண்டிருக்கின்றார்கள். அப்படி நீராடி கொண்டிருக்கின்ற நேரத்தில் அவர்கள் காதில் அணிந்து கொண்டிருக்கக்கூடிய காதார் குழையாட, அப்படியே கனல் ஆட, அவர்கள் அணிந்து கொண்டிருக்கக்கூடிய அணிகலன்கள் ஆட, கோதை குழல் ஆட, கோதை குழல் ஆட என்று அற்புதமாக இந்த பாடலில் சில காட்சிகளை மாணிக்கவாசக சுவாமிகள் வர்ணிக்கின்றார். ஆனால் இவர்கள் அந்த திருக்குளத்திலே இறங்கி நீராடுகின்ற பொழுது காதார் குழையாட, அவர்கள் காதில் அணிந்து கொண்டிருக்கக்கூடிய குழை. குழைன்னு சொன்னால் என்ன அர்த்தம் அன்பர்களே? இந்த காதில் பார்த்தீங்கன்னு சொன்னாக்க மேலே அணிந்து கொள்ளக்கூடிய ஒரு ஆபரணம் ஒன்று உண்டு. அந்த ஆபரணத்துக்கு கொப்புன்னு பேர். கீழே அணிந்து கொள்ளக்கூடிய ஆபரணம் இருக்கின்றது, அதற்கு குழல் என்று பெயர். அதை தான் குழை என்று சொல்வார்கள்.
அதைத்தான் காதார் குடையாட என்று குறிப்பிட்டார். அப்படி காதிலே இருக்கக்கூடிய அந்த குடல், அந்த குடையானது ஆட. அடுத்து அந்த கோதை குடல் ஆட. கோதை குடல் ஆடை என்று சொன்னால் அந்த பெண்கள் அனைவரும் தங்களுடைய தலையிலே அணிந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சிறிய மாலை, அதற்கு கோதை என்று பெயர். அடுத்து குடல் ஆட, அதாவது அவர்கள் அந்த தலையிலே இருக்கக்கூடிய அந்த குடலானது அதுவும் அப்படி நீராட, குடலாட, காதார் குடையாட, அப்படி தலையை ஆட்டி ஆட்டி என்ன பேசிக்கிட்டு இருக்காங்கன்னா சிற்றம் சிற்றம்பலம் பாடி என்று. அதாவது அந்த சிற்றம்பலத்தில் இருக்கக்கூடிய சிவபெருமானை பாடுகின்றார்கள். இவங்க அக்கப்போர் பேசல, புரியுதா உங்களுக்கு? அவர்கள் அந்த இறைவனை பற்றி, அந்த இறைவனுடைய பெருமையை பற்றி அப்படி இவர்கள் பேசுகின்றார்கள். கொன்றை தார் பாடிங்கிறார். அடுத்ததா கொன்றை தார் பாடினா என்ன அர்த்தம்? அந்த சிவபெருமான் அணிந்து கொண்டு இருக்கக்கூடிய கொன்றை மலரை சிறப்பித்து பாடுகின்றார்களாம். அந்த கொன்றை மலர் இருக்க, அந்த கொன்றை மலர் பார்த்தவங்களுக்கு தெரியும், அந்த ஓம்ங்கிற பிரணவத்தின் வடிவத்தில் இருக்கும். அது சிவபெருமானுக்கே உரிய ஒரு மலர். ஆகையினால் கொன்றை தார் பாடி என்று. அது ஏன் சிவபெருமானுக்கு சொல்றப்ப கொன்றை தார் என்று சொல்லணும்? ஆண்கள் அணிந்து கொள்ளக்கூடிய மாலைக்கு மாலைன்னு பேர் கிடையாது. அதுக்கு என்ன பேர்னு சொன்னா தார்னு பேரு. பெண்கள் அணிந்து கொள்ளக்கூடிய மாலைக்குத்தான் மாலை என்று பெயர். அது அபிராமி பெற்ற கூட அழகா சொல்வார். தார் அமர் கொன்றையும் சண்பக மாலையும் சாத்தும் தில்லை ஊரர்தம் உமை பாகத்து மைந்தனே. நம்ம கேட்டிருக்கோம்ல, தார்னு சொன்னா ஆண்கள் அணிந்து கொள்ளக்கூடிய மாலைக்கு தார் என்று பெயர். அந்த கொன்றை தார் பாடி அப்படி சொல்லிக்கொண்டே வரக்கூடியவர்கள் என்ன செய்தார்கள்? பேதித்து எம்மை வளர்த்து எடுத்த பெய்வளை, அந்த பேதித்து எம்மை வளர்த்தெடுத்த பெய்வளை சீரார் கடல் பாடி, அந்த அம்பாளுடைய திருவடியை பாடி என்று. எப்படிப்பட்ட அம்பாள்? பேதித்து எம்மை வளர்த்தெடுத்த பெய்வளை. பேதித்து எம்மை வளர்த்தெடுத்த பெய்வளை என்று சொன்னால் என்ன அர்த்தம்? இந்த உலகம் அனைத்தும் அப்படி இயங்குவதற்கு அந்த படைத்து அந்த உலகத்தில் இருக்கக்கூடிய உயிர்களை காத்து அவைகளை இயக்கி அப்படி செய்து கொண்டிருக்கக்கூடியவள் பராசக்தி என்ற கருத்தின் அடிப்படையில் இங்கு பேதித்து எம்மை வளர்த்தெடுத்த பெய்வளை என்று குறிப்பிடுகின்றார். பேதித்து என்று சொன்னால் இப்ப அன்பர்களே, நமக்கு உலகியல்பால் ஒரு ஆசை ஏற்படுகின்றது. இதுவும் ஒரு சக்தியினுடைய விளையாட்டு தான். அடுத்து இதனால் நமக்கு எந்த பயனும் இல்லை என்ற தெளிவு நமக்கு ஏற்படுகின்றது. இதுவும் அந்த அம்பாளுடைய ஒரு பரம கருணை, இதுவும் அவளுடைய திருவிளையாடல் தான். அதாவது ஒரு பொருளை அனுபவிக்க கொடுத்து பிறகு இதன் வழியாக நமக்கு எந்த விதமான பயனும் இல்லை என்ற ஒரு ஞானத்தையும் கொடுத்து அப்படி வித்தியாசப்படுத்தி இந்த மாதிரி ஒரு ரசாயன மாற்றத்தை நமக்கு ஏற்படுத்தி அப்படி வாழ்க்கையை நடத்துவதற்கு காரணமாக அமைகின்ற அந்த பேதித்து நம்மை வளர்த்தெடுத்த அந்த பெய்வளை யார்? அந்த சக்தி அம்பிகை. அவளுடைய சீரார் கடல் பாடி என்று அந்த அம்பாளுடைய திருவடியை பாடி என்று. அந்த அம்பாளுடைய திருவடியை பாடினால் நமக்கு என்ன கிடைக்கும்? அம்பாள் திருவடியை பிடித்தால் நமக்கு என்ன கிடைக்கும்? என்னதாங்க கிடைக்காது? அம்பாளுடைய திருவடியை பற்றினோம் என்று சொன்னால் வாழ்க்கையில் நம்மை அவள் மேலே உயர்த்துவாள். அப்படிப்பட்ட பரம கருணையை உடையவள் அம்பிகையானவள். இப்ப இதற்கு முதல் பாடலில் இறைவனும் இறைவியுமாக இருக்கக்கூடியது இந்த குளம் என்று குறிப்பிட்ட மாணிக்கவாசகர் இங்கு அழுத்தம் திருத்தமாக அம்பாளுடைய திருவடியை பற்றி புகழ்ந்து அப்படி நாம் சிந்திப்போம் என்று அழைக்கின்றார். அன்பர்களே, மார்கழி மாதத்தில் நாம் 14வது நாளில் இருக்கின்றோம். நாளைக்கு பார்த்தீங்கன்னா மார்கழி 15. மார்கழியில் ஒரு பாதி மாதத்தை அப்படி கடக்கக்கூடிய தன்மையில் நாம் இன்றைக்கு இருக்கின்றோம். இந்த மார்கழி மாதம் என்பதே பெருமை பொருந்திய மாதம், அதாவது பீடு உடைய மாதம் என்று நாம் பல்வேறு விதமான ஆதாரங்களோடு பல்வேறு விதமான நேரங்களில் உங்கள் மத்தியிலே பகிர்ந்து கொண்டு வந்து கொண்டு இருக்கின்றோம். இந்த மார்கழி மாதத்தில் அதிகாலை நேரத்தில் எழுந்திருந்து நீராடி ஆலயங்களுக்கு சென்று வழிபாடு செய்ய வேண்டும் என்றெல்லாம் வைத்திருக்கின்றார்கள். காரணம், நம்முடைய வாழ்க்கை நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காக, செம்மையாக இருக்க வேண்டும் என்பதற்காக விஞ்ஞான உண்மைகளை மெய்ஞானத்தில் ஏற்றி வைத்து நம்முடைய முன்னோர்கள் அப்படி கடைபிடித்திருக்கின்றார்கள் என்பதை பார்க்கின்ற பொழுது எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை அவர்கள் நமக்கு தந்திருக்கின்றார்கள் என்று எண்ண வேண்டி இருக்கின்றது அல்லவா அன்பர்களே? அப்படி நாம் ஆச்சரியமாக நினைக்கின்ற அந்த நேரத்தில் நாம்
அந்த தெய்வத்தினுடைய கருணையை பெறுவதற்கு இது ஒரு வாய்ப்பாக அமைகின்றது என்று தெய்வத்தின் கருணையையும் நினைத்து நாம் அப்படி வழிபாடு செய்ய வேண்டும். அன்பர்கள் அனைவரும் இறைவனுடைய தனிப்பெரும் கருணையினால் எல்லா நலமும் பெற்று பல்லாண்டு வாழ வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து கொண்டு இந்த அளவில் நிறைவு செய்து கொள்வது நாகை முகுந்தன். நன்றி, வணக்கம், வாழிய நலம். இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.